ஹலோ வீவர்ஸ், பாண்டிச்சேரியிலேருந்து கானாவுக்கு நம்ம தமிழ் அசோசியேஷன் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. சரி, அது கலந்துக்கலாம், அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கானாவை போயிட்டு இறங்கி ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஒரு டிரைவரை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் கொஞ்சம் தூரம் இருந்ததுனால நாங்கள் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கானாவில் இருக்கிற மக்கள்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது, ஸோ அவங்க பேசுகிற மொழி என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிரைவர் கூட கேட்டுக்கிட்டு நாங்கள் போனோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அசந்து போயிடுவீங்க. நம்ம தமிழருடைய கலாச்சாரத்தை, தமிழ் பண்புகளை இந்த ஊரில் இருக்கிற ஆப்பிரிக்கா மக்கள்கள், அதுவும் கானாவில் இருக்கிற மக்கள்கள் எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த அளவுக்கு பிரமிக்கிற அளவுக்கு இருந்தது. நீங்கள் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஆரம்பமே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஜல்லிக்கட்டோட பாரம்பரியத்தை இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையாகவே மாடு, நான் கூட ஏதோ சும்மா பொம்மைன்னு நினச்சேன். ஆனால் கிட்ட போகும்போது சேரிட்டு வந்தது. ஸோ தமிழர்கள் எந்தெந்த இடத்துல எது ஃபேமஸ் சொல்லிட்டு அந்த மேப்போடு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. கானா மக்கள் தாங்க, இந்த ஊர் மக்கள் தாங்க. இந்த கோலம் போட்டதுலேருந்து எல்லாமே இந்த ஊர் மக்கள் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபேமிலிக்கு மேலே வந்திருந்தாங்க. ரொம்பவும் இது ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த வீடியோ. ஸோ முதல்ல பூஜையை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கேட்டால் நீங்கள் அசந்து போயிடுவீங்க. கிட்டத்தட்ட சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஐஸ்கிரீம்லேருந்து எல்லா விதமான சாப்பாடும் வடை பாயசத்தோட கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி 3 பந்தில் வச்சுருந்தாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பரதநாட்டியத்தோடு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டில், அதாவது நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கலையுமே இங்கே கொண்டு வந்தாங்க, கண்ணு முன்னாடி நிறுத்தினாங்க. ஸோ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கானாவில் அதுவும் தமிழ் அசோசியேஷன் மூலயமா பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அசந்து போயிடுவீங்க, அந்தளவுக்கு இருந்தது. இந்த ஊர் மக்கள், கானா மக்களை, இந்த ஊர் மக்கள் கரகாட்டத்துலேருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம மறந்து போயிட்டாங்க. நம்ம ஊர் பாரம்பரிய கலைகள் எல்லாத்தையுமே அவங்க இங்கே ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அதை பார்த்து நான் மெய் சிலிர்ந்து போயிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு சிறப்பாக அவங்களால பண்ண முடியுன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. நீங்களே பாருங்கள் அதை எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள்கள் நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நம்ம நினச்சிக்கவும் பார்க்கல. ரொம்பவும் பெருமையான ஒரு விஷயம். இதுக்காக நம்மளுடைய தமிழ் அசோசியேஷனுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.